வாலியை சீண்டிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் ரசிகர்களை கவிஞர் வாலி தன் பாடல் வரிகளால் வாயடைக்க வைத்துள்ளார். தமிழ் சினிமாவில் பழமையான தயாரிப்பு நிறுவனம் என்று அழைக்கப்படும் ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் கடந்த 1966ஆம் ஆண்டு வெளியான படம் அன்பே வா. எம்ஜிஆர், சரோஜாதேவி, நாகேஷ், டி.ஆர். ராமச்சந்திரன், மனோரமா உள்ளிட்ட பலர் நடித்திருந்த இந்த படத்தை ஏசி திரிலோக சுந்தர் இயக்கியிருந்தார். ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் எம்ஜிஆர் நடித்த முதல் படம், ஏவிஎம்மின் முதல் கலர் படம் என்ற அறிவிப்பு வெளியான உடனே இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்துள்ளது. அதேபோல் எம்ஜிஆர் தனது வழக்கமான பாணியில் இருந்து விலகி முழுக்க ஒரு காதல் படத்தில் நடித்தது இதுதான் முதல் முறை. அதனால் இந்த படத்தின் அனைத்து பாடல்களும் வரவேற்பை பெற வேண்டும் என்று ஏவிஎம் நிறுவனம் பல முயற்சிகளை மேற்கொண்டது. இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட்டானது. இன்றும் காலத்தால் அழியாத படைப்புகளாக அந்த பாடல் உள்ளது. அதிலும் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகியன்பேன் நல்ல அழகியன்பேன் என்ற பாடல் இன்றும் பலரும் அவரது காதலியை நினைத்து பாடும் பாடலாக அமைந்துள்ளது. இந்நிலையில் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் பாடல் எப்படி உருவானது என்பது தெரியுமா? அதாவது அன்பேவா படத்தின் கம்போசிங்கிற்கு செல்வதற்கு முன்பு கவிஞர் வாலி ஒரு டீ கடைக்கு செல்கிறார். அங்கு எம்ஜிஆர் நடித்த பணத்தோட்டம் படத்தில் இடம்பெற்றிருந்த பேசுவது கிளியா பாடல் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அப்போது 2 எம்ஜிஆர் ரசிகர்கள் தலைவருக்கு காலம் முழுக்க நிற்பது போன்ற பாட்டு எழுத வேண்டும் என்றால் கண்ணதாசனை தவிர வேறு யாராலும் முடியாது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்ட வாலிக்கு கோபம் வந்துவிட்டது. ஏன் நம்மால் எழுத முடியாதா என்று தோன்றியுள்ளது. இதையடுத்து ஏவிஎம்மில் கம்போசிங்கிற்காக உட்கார்ந்திருந்த வாலி 10 நிமிடம் கண்ணை மூடிக்கொண்டு யோசித்துள்ளார். ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு வாலிக்கு வந்த முதல் பல்லவி, நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் என்பது. அந்த பாட்டு கம்போசிங் முடிந்து எம்ஜிஆர் அந்த பாடலை கேட்டதும் ஆண்டவர் எங்கே ஆண்டவர் எங்கே, அவரை நான் நேரில் பார்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். வாலியை எம்ஜிஆர் எப்போதும் ஆண்டவர் என்று தான் அழைப்பாராம். வாலியை பார்த்ததும் என்ன பாட்டு எழுதியிருக்கீங்க, பின்னிட்டீங்க என்று பாராட்டிவிட்டு வாலிக்கு முத்தம் கொடுத்துள்ளார்.